காவிரி உரிமை மீட்புக் குழுவின் 3ஆம் நாள் பயணத்தை தஞ்சை மாவட்டம் அன்னப்பன்பேட்டையிலிருந்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தொடங்கினார். காவிரி உரிமை மீட்புக் கொடியை அன்னப்பன்பேட்டையில் ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். அவருடன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் நிலைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். ஸ்டாலினுக்கும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் வழி நெடுகிலும் மக்கள் வரவேற்பு அளிக்கின்றனர். இன்று மாலையுடன் முதல் குழுவின் பயணம் நிறைவு பெறும் நிலையில் புத்தூரில் விவசாயிகளை ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். இன்றைய பயணத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி உரிமை மீட்பு தொடர்பான 2ஆம் குழு அரியலூரில் இருந்து இன்று மாலை பயணத்தை தொடங்குகிறது. வருடங்களாக போராடி வந்த தீர்ப்பை கோர்ட்டினுடைய அவமதிக்கிற மாதிரி அவங்களுடைய தீர்ப்பையே ஏற்றுக்கலன்னு சொன்னா இவங்க மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? எங்களுடைய போராட்டம் வாழ்வாதார பிரச்சனை ஒரு விவசாயிக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்கு குடிதண்ணீர் பிரச்சனை இதுல வந்துடும். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு சரியான தீர்ப்பை வழங்காவிட்டால் இன்னும் தளபதி அவர்கள் சொன்னதை போல போராட்டம் மிகுந்த கொந்தளிப்பாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடையாளம் தெரியாத நபர்களால் சிபிஐ இணையதளம் முடக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது அதாவது மத்திய விசாரணை ஆணையமான சிபிஐனுடைய இணையதளமானது முடக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த இணையதளமானது முடக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் ராணுவ அமைச்சகத்தினுடைய இணையதளமானது முடக்கப்பட்டது. தற்போது அந்த வரிசையில் சிபிஐனுடைய இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிட்டத்தட்ட 5-6 இணையதளங்கள், மத்திய அரசு சார்ந்த இணையதளங்கள் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளது. பெரும் அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசும் இந்த இணையதள ஹேக்கர்களை எவ்வாறு தடை செய்வது என்ற ஒரு நோக்கத்தில் இதனுடைய விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 5 அல்லது 6 இணையதளங்கள், மத்திய அரசு சார்ந்த இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறையாக இருக்கிறது என்று மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இந்த இணையதள முடக்கத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மத்திய அரசும் மத்திய ஐடி துறையினுடைய அதிகாரிகளும் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுசித்ரா, கடந்த 2 நாட்களாகவே பாதுகாப்பு அமைச்சகம் உள்ளிட்ட 10 அரசு இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ இணையதளமும் முடக்கப்பட்டது. இதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழுவை அமைத்து இணையதளத்தை, அதாவது மத்திய அரசு சார்ந்த இணையதளங்களை எவ்வாறு பாதுகாப்பது, ஹேக்கர்களை எவ்வாறு தடை செய்வது என்ற ஒரு ஆலோசனை ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இந்த இணையதளம் எங்கிருந்து முடக்கப்பட்டுள்ளது, யார் இதற்கான காரணம், அவருடைய நோக்கம் என்ன என்பது குறித்து அந்த விசாரணை குழுவானது நிச்சயம் ஆராய்ந்து சேர்ந்து ஒரு அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது மத்திய அரசு சார்ந்த அனைத்து இணையதளங்கள் மற்றும் டேட்டாக்கள் எவ்வாறு பாதுகாப்பது, அதுக்கு எவ்வாறு பாதுகாப்பை பலப்படுத்துவது என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனையை தற்பொழுது மத்திய அரசானது ஏற்கனவே கடந்த 2 நாட்களாகவே நடத்தி வருகிறது. தற்பொழுது அந்த சூழ்நிலை தான் சிபிஐனுடைய இணையதளமானது முடக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இதற்கு அடுத்து மத்திய அரசு சார்ந்த எல்லா இணையதளங்களும் சரி, டேட்டா பாதுகாப்பு மையங்களும் சரி, நிச்சயமாக பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டு சைபர் செக்யூரிட்டியினுடைய பாதுகாப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார்கள். இனிவரும் காலங்களில் இந்த ஹேக்கர்களை எவ்வாறு தடை செய்வது உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான ஏற்பாடுகளையும் தாங்கள் செய்ய உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப மையமானது ஏற்கனவே தெரிவித்துள்ளது. சுசித்ரா, தற்பொழுது சிபிஐ இணையதளம் முடக்கப்பட்டது. எவ்வளவு நேரமாக முடக்கப்பட்டது? இதனால் என்னென்ன பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு?
சிபிஐ முக்கியமாக சிபிஐனுடைய இணையதளமானது கடந்த 1.5 மணி நேரங்களுக்குமாக முடங்கியுள்ளது. இதனால் பெரும்பாலான அதாவது சிபிஐ எந்தெந்த வழக்குகளை எல்லாம் கையாளுகிறார்கள், எவ்வளவு அதாவது பணிக்கு தேர்வு செய்யும் பணியிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளும் சிபிஐ தரப்பில் இந்த இணையதளத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அதிகாரிகளுடைய அனைத்து தகவல்களும் அவர்கள் என்ன பணிபுரிகிறார்கள், எந்தெந்த துறைகளில் வேலை செய்கிறார்கள் என்ற உள்ளிட்ட அனைத்து தகவல்களுமே சிபிஐ இணையதளத்தில் தான் முக்கியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தற்பொழுது அந்த இணையதளம் தான் முடக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சிபிஐக்கு பணிக்கு தேர்வு செய்யப்படும் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் என்பது நேற்று இரவிலிருந்தே வேலை செய்யவில்லை என்ற ஒரு வாதத்தை சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பு கன்னடர் சூரப்பாவை திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பு திறமையுள்ள கல்வியாளர்கள் தமிழகத்தில் பல பேர் இருக்க கன்னட பிஜேபி சூரப்பாவை நியமித்ததன் மர்மம் என்ன? கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக அரசை கண்டிக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசுக்கு சம்பந்தமில்லை என்று சொன்ன அமைச்சர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு முழக்கங்களையும் மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மாணவர் சங்கத்தின் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கன்னடர் சூரப்பாவை நியமனத்தை கண்டித்து இப்போது தொடர் வழக்க போராட்டம் துவங்குகிறது. வாழ்க வாழ்க வாழ்கவே. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கர்நாடகத்தை சேர்ந்த சூரப்பாய் என்பவரை துணைவேந்தராக நியமித்ததற்கு அவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். இந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலை துணைவேந்தராக நியமனத்தை கண்டிக்கிறோம் 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 தகுதியற்ற கன்னடர் சூரப்பாவை நியமனம் செய்த ஆளுநரை கண்டிக்கிறோம் 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 அண்ணா பல்கலை சீர்திருத்தமாக பொய்யான பிரச்சாரம் செய்து சீர்திருத்தத்திற்காக கன்னடரை நியமனம் செய்த ஆளுநரை கண்டிக்கிறோம் திரும்பப் பெறு கன்னடர் சூரப்பாவை திரும்பப் பெறு திருப்பி அனுப்பு கன்னடர் சூரப்பாவை திருப்பி அனுப்பு திறமையுள்ள கல்வியாளர்கள் தமிழகத்தில் பல பேர் இருக்க கன்னட பிஜேபி சூரப்பாவை நியமித்ததன் மர்மம் என்ன? கண்டிக்கிறோம் தமிழக அரசை கண்டிக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசுக்கு சம்பந்தமில்லை. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக சார்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்தும்
சமீபத்தில் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கர்நாடகத்தை சேர்ந்த சூரப்பாய் என்பவரை நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். பாட்டாளி மாணவர் சங்கத்தின் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கண்டித்து கேரளாவில் தலித் அமைப்புகள் சார்பில் பந்த் நடைபெறுவதால் இரு மாநிலங்கள் இடையே பேருந்துகள் இயக்கப்படவில்லை. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் புகார்களில் அரசு அதிகாரிகளை உடனே கைது செய்ய தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. கேரளாவில் தலித் அமைப்புகள் சார்பில் இன்று பந்த் நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. எனவே தென்காசியிலிருந்து திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம், திருச்சூர், குருவாயூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் தென்காசி பகுதியில் இருந்து கேரளாவிற்கு வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் வண்டி இருக்குன்னு தான் இப்போ வந்து நிற்கும். காலைல 5 மணிக்கு வந்து நிற்கும். எந்த வரைப்பும் இல்லாமல் வச்சதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் டெய்லி போயிட்டு வர்றதுனால அறிவிப்பு இல்லாமல் வந்தது எங்களுக்கு ஒரு பாதிப்பு, ரொம்ப பேருக்கு பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு. கோவையில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. பாலக்காடு, திருச்சூர், கொச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் 26 பேருந்துகள் இயக்கப்படாததால் உக்கடம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கேரள அரசு பேருந்துகள் மட்டும் எல்லையான வாளையாறு வரை போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் தொடர்கிறது. திருச்சி முக்கொம்பு மேலணையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆற்றில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளை கோர்த்தபடி பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் வரிசையாக அணிவகுத்து நின்று தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். காவிரி மேலாண்மை வாரியத்தை கால தாமதமின்றி அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்தியின் துரித செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருவேறு இடங்களில் நடந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் பணிபுரியும் 5 பேர் நண்பரின் திருமணத்திற்காக கேரளா சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆத்தூர் செல்லியம்பாளையம் அருகே கார் சென்றபோது சாலையோர தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஜெகன்மோகன் மற்றும் அலெக்ஸ் மனோஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மற்றொரு விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து கோவை மாவட்டம் உக்கடம் மீன் மார்க்கெட் மற்றும் மொத்த மீன் மார்க்கெட் ஆகிய இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மீன் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக நடைபெறும் சில்லறை வர்த்தகமும் இன்று நடைபெறவில்லை. டெல்டா விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென கோவை மாவட்ட மீன் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் நல்ல மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. பிரதான அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. தண்ணீர் குறைந்து மூடப்படும் நிலையில் உள்ள பாபநாசம் அணையில் 9 மில்லிமீட்டர் மழையும், சேர்வலாறில் 29 மில்லிமீட்டர் மழையும், மணிமுத்தாறு அணையில் 38.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் 3ஆம் நாள் காவிரி மீட்பு நடைப்பயணம் நடைபெற்று வரும் இந்த நிலையில் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள் கொட்டும் மழையிலும் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வருகின்ற போது தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சியில் முடிவெடுத்திருக்கிற சென்னையிலே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிற தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சியை சார்ந்த கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காவிரி போராட்ட உரிமையை வென்றெடுக்கின்ற வரையில் நமது போராட்டம் தொடரும் 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 என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் அனைவரும் எதிர்பார்க்கிற
கழகத்தினுடைய செயல் தலைவரும் வருங்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல்வருமான தளபதி அவர்கள் உரையாற்றுவார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னாள் மாநில செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய முத்தரசன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் TR பாலு அவர்களே, செயலாளர் SK அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பழகன் அவர்களே, துரை சந்திரசேகரன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மழை கொட்டி கொண்டிருக்கிறது. எனவே நான் நீண்ட நேரம் உங்களிடத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் கொட்டுகின்ற மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நிச்சயமாக நான் மூலமாக உங்களுடைய கட்சியின் மூலமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆக ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆக அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை பல கோணங்களில் நாம் நடத்தி முடித்து மறியல் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ரயில் நிறுத்த போராட்டங்கள், சாலை மறியல் போன்ற பல போராட்டங்களை நடத்தி முடித்து முழு அடைப்பு போராட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதற்கு பின்னால் உரிமை மீட்பு, காவேரி உரிமை மீட்பு பயணத்தை 2 பிரிவுகளாக 2 கட்டங்களாக நாம் நடத்த முற்பட்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் திருச்சியிலே தொடங்கி, திருச்சி மாவட்டத்திலே தொடங்கி அதற்கு பிறகு தொடர்ந்து தஞ்சை ஒருங்கிணைந்த இந்த தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு 3வது நாளாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இது தொடர வேண்டும், இது தொடரப்போகிறது. ஆக காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து தருவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாலும் அந்த உத்தரவு ஒரு இறுதி தீர்ப்பாகவே வழங்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அதில் சதி செய்து மத்திய அரசு, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஒரு விளக்கத்தை உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறது. கேட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்னவென்று கேட்டால், ஸ்கீம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்களே, ஸ்கீம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நிலைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். ஸ்கீமை பற்றி உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இல்லை. டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலே தெரியும் ஸ்கீம்னா என்ன அர்த்தம்னு. ஆக அதை கூட புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை, புரிந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தூங்குகிறவர்களை உடனடியாக எழுப்பிவிடலாம், ஆனால் தூங்குவது போல நாடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் எழுப்ப முடியாது. ஆக அந்த நிலையிலே தான் இன்றைக்கு மத்திய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மத்திய ஆட்சிக்கு அடிபணிந்து எடுபிடி வேலை செய்யக்கூடிய நிலையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதுமொழி சொல்வார்கள், ஜாடிக்கேத்த முடின்னு. அது ஒரு முதுமொழி. ஆனால் இப்ப மோடிக்கேத்த எடப்பாடி, இது இப்போ புதுமொழியாக உருவாகி இருக்கிறது. ஆக இந்த நிலையில தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் இந்த காவேரி பிரச்சனையில விவசாய பெருங்குடி மக்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழ் பெருங்குடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆக அதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு பல போராட்ட களங்களை வியூகம் அமைத்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
அதில் பல கட்சிகள், பல அமைப்புகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், அரசு ஊழியர்கள், வங்கியில பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள், இப்படி பலர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில தான் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய 9 கட்சிகள் ஒருங்கிணைந்து நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் இந்த கொட்டுகின்ற மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த மழைகளை நனைந்து கொண்டு எங்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆக நாங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு ஊக்கம் தரக்கூடிய, உற்சாகத்தை வழங்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது என்ற அந்த செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நம்முடைய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல வருகிற 12ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த பணியை நாம் நிறைவேற்றப் போகிறோம். சென்னைக்கு வருகிற நேரத்தில் சென்னைக்கு வந்து சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அரசு நிகழ்ச்சிகளை அவர் பங்கேற்கிற நேரத்தில் அந்த பணியை நாங்கள் செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். ஆக அது ஒரு கட்டமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் நம்முடைய அனைத்து கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறோம். என்ன அறிவிப்பு என்று கேட்டால், அவர் 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகிற நேரத்தில் இந்த தமிழ்நாடு ஒரு துக்க தினமாக கொண்டாடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பிரதமர் வருகிறார். எனவே அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடியை ஏற்றி நம்முடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அத்தனை பேரும் கருப்பு சட்டை, பல பேரிடத்துல கருப்பு சட்டை இருக்காது, தெரியும் எனக்கு. கருப்பு சட்டை இருக்கக்கூடியவர்கள் கருப்பு சட்டை போடுங்கள். கருப்பு புடவை இருந்தா பெண்கள் அந்த கருப்பு புடவை அணிந்து கொள்ளுங்கள். இல்ல வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் தயவு செய்து ரிப்பன் இருக்கு, அந்த ரிப்பனை கட் பண்ணி தங்களுடைய சட்டப்பையில அந்த கருப்பு பேட்ஜை குத்தி அடையாளமாக அதை குத்தி உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு எல்லாரும் பார்க்கிறோம், எல்லா கட்சியும் பார்க்கிறோம், எல்லா தொழிலும் பார்க்கிறோம், எல்லாரும் இன்னைக்கு பச்சை போட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடே பச்சையாக காட்சி அளிச்சுட்டு இருக்கு. ஆக 12ஆம் தேதி பச்சையாக இருக்கக்கூடாது, அது கருப்பாக காட்சி அளிக்கணும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை ஒன்றிய கழக செயலாளர் தியாக சுரேஷ். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினின் உரிமை மீட்பு பயணம் 3வது நாளாக இன்று தஞ்சை அன்னப்பன்பேட்டையில் தொடங்கியது. இதனையடுத்து கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும் அவர்களது உரையை நிகழ்த்தினர். அதை நேரலையில் பார்த்தோம்.